மேற்கு தொடர்ச்சி மலைகளில் காணப்படுற பகலாடிகள் மற்றும் இரவாடிகளை பார்க்கலாம்னு போயிருந்தோம். இந்த தவளையோட பேரு குடகு மஞ்சள் புதர் தவளை. இந்த பாம்போட பெயர் தான் கேரள கேடயவால் பாம்பு. மீன் பிடிக்கிற சிலந்திகளை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த வகை சிலந்திகளை அதிகமா நீரோடைகள் மற்றும் நன்னீர் குளங்கள்ல பார்க்க முடியும். நீல நிறத்துல இருக்கிற இந்த வண்ணத்து பூச்சியோட பெயர் தான் நீலராஜன். வரி வரியா இருக்கக்கூடிய இந்த வண்ணத்து பூச்சியோட பெயர் தான் வரி ஆமணக்கு சிறகன். இந்த சாரப்பாம்பு மூங்கில்களுக்கு பக்கத்துல இருந்த பாறை மேல இருந்துச்சு. இந்த பறவையோட பெயர் செந்தலை பஞ்சுருட்டாண்டு. பார்க்கிறதுக்கு வரைபடம் போலவே இருக்கிறதுனால இந்த வண்ணத்து பூச்சிக்கு வரைபடம்னே பெயர் வச்சுட்டாங்க. தண்ணி அவ்வளவு குளிரா இருந்தது, நம்மளால கால் கூட வைக்க முடியல. ஆனா இந்த பொன்முதுகு தவளைகளை பாருங்களேன், அது பாட்டுக்கு உட்கார்ந்து இருக்கு தண்ணிக்குள்ள. ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, பல அட்டைகளுக்கு ரத்த தானம் கொடுக்க வேண்டியதா போச்சு. இதுல வெள்ளை நிறத்துல இருக்கிறது எல்லாமே எறும்போட முட்டைகள். உயரமான மரத்துல ஒரு 30 அடிக்கு மேல பாம்பு ஒண்ணு தோல் உரிச்சிட்டு போயிருந்தது. என்னோட கையில எலுமிச்சை நிறத்துல இருக்கிற இந்த புழு இன்னும் கொஞ்ச நாள்ல கூட்டு புழுவாக மாறி அந்து பூச்சியா உருமாறிடும். இந்த மாதிரி நீல நிறம் மற்றும் பச்சை நிறங்கள்ல ஈக்களை நம்ம பார்த்திருப்போம். இதுவும் ஒரு வகையான மரத்தேல் வகை. இதோட உடம்புல உள்ள வேதிப்பொருட்கள்னால இரவு நேரங்கள்ல புற ஊதா கதிர் விளக்குகளை பயன்படுத்தி பார்த்தா தேல் மட்டும் தனியா ஒளிரும். தேல்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆராய்ச்சியாளர்கள் இந்த முறையை பயன்படுத்துவாங்க. இந்த வகை பாம்போட பெயர் தான் மலபார் சட்டித்தலையன் அல்லது மலபார் குளிவிரியன் பாம்பு. இதோட முழு விளக்க காணொலியும் நம்ம சேனல்ல இருக்கு, பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க பார்த்துக்கலாம்.